நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர் வந்து இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போனாலே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய சிஸ்டர் பார்க்க முடியுது. அண்ட் அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த நாட்களை ஒட்டி உங்கள் பீரியட்ஸ் டேட் இல்லை ஒரு தள்ளி போன ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை 3 நாள் 2 நாளைக்கு முன்னாடி சிம்டம்ஸ் வந்து வர்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ நான் வந்து எடுத்துடலாமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தோணுது. 2-3 நாளே எடுத்தால் வந்து கிட்டில் பாசிட்டிவ்னு வர வாய்ப்பு இருக்கா, எனக்கு வந்து என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லி செக் பண்ண பயமாக இருக்குது, ஒரு வேளை நெகட்டிவ் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சிஸ்டர் கேட்குறத பார்க்க முடியுது. 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி தள்ளி போனாலே யார் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம், இல்லை யார் வந்து வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரெகுலர் பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் 2 கேட்டகரி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 5 டேஸ் தள்ளி போனோன்னு செக் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. என்னோட ஒப்பீனியனில் கேட்டிங்கன்னா நான் 5 நாள் தள்ளி போனோன்னு பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2-3 நாள் கழிச்சு தள்ளி போனோன்னு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தா கூட உங்களோட கிட்டில் வந்து லேசான லைனு இல்லை வந்து ரொம்ப ரொம்ப லேசான ஃபைன் லைன் இந்த மாதிரிலாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 4-5 நாள் தள்ளி போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ சீக்கிரம் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் உங்களால் கிளியரான ஒரு பிங்க் லைனை வந்து பார்க்க முடியும். அண்ட் யாரெல்லாம் சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக எனக்கு கரெக்டாக 28-30 நாளில் வந்துடும் அப்படின்றவங்க நீங்கள் ஒரு 3 நாள் தள்ளி போனாலே கிட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து எனக்கு எந்த மாதமுமே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்ததே கிடையாது, எனக்கு பீரியட்ஸ் டேஸை ஒட்டி எனக்கு வந்து சிம்டம்ஸே வராது, பட் இந்த தடவை எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு வந்து லேசான ஸ்பாட்டிங் வந்து ஒரு 26-25 நாளில் ஸ்பாட்டிங் வந்துச்சு, அதே மாதிரி எனக்கு பிரெஸ்ட் பெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி அடிவயிறு பெயின்லாம் வந்ததே கிடையாது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வாமிட் வருது, கொமட்டல் வருது, சமைக்கும் போது அந்த வாசம் எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து தெரியுது, இது வரைக்கும் எனக்கு தெரியாது பட் இப்போ தெரியுதுன்றவங்க 2-3 நாள் தள்ளி போனாலே பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எப்பயும் டான் எனக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் வந்துடும் பட் இந்த இடம் 3 டேஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்றவங்களும் நீங்கள் தாராளமாக வந்து சீக்கிரம் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் எதுக்காக 5 நாள் தள்ளி போய் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துடும், பட் அவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் ஒரு 2-3 நாள் தள்ளி போய் முன்ன பின்ன பீரியட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். அது அந்த மாதம் அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றம், இல்லைன்னா ஒரு 2-3 நாள் தள்ளி போகிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, எந்த ஒரு காரணம் இல்லாமல் கூட ஒரு 2-3 நாள் தள்ளி போய் பீரியட்ஸ் வராதனால ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தள்ளி போனாலே உடனே கிட்டில் செக் பண்ணுறதை காட்டிலும் ஒரு 5 நாள் ஃபுல்லாக 5 டேஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு செக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அண்ட் அந்த 2-3 நாள் நீங்கள் தள்ளி போயிருக்கலாம், அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். நான் சொல்கிற மாதிரி இந்த கிட்டில் செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக லாங் ட்ராவல் எதுவும் பண்ணாமல், ரொம்ப வந்து ஸ்பைஸான ஃபுட்டு சாப்பிடாமல், ரொம்ப பாடி ஹீட் அதிகமாகாமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கிட்டில் செக் பண்ணி பார்க்குற வரைக்கும். மற்றபடி ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2-3 நாள் தள்ளி போனோன்னே செக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு வேளை சிம்டம்ஸ் நிறைய எனக்கு இருக்குன்றவங்க பண்ணலாம், இல்லைனா எனக்கு டான்னு வந்துடும் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்றவங்க பண்ணலாம். அண்ட் ஓவலேஷன் கிட்டில் கரெக்டாக நான் செக் பண்ணி பார்த்து சேர்ந்துருந்தேன், இந்த மாதம் நான் ஓவலேஷன் கிட்டில் செக் பண்ணேன், அந்த ஓவலேஷன் கிட் வந்து நல்லா டபுள் லைன் வந்துச்சு அப்படின்றவங்க அந்த ஓவலேஷன் நாள் நீங்கள் செக் பண்ணீங்கல்ல, அதுலேருந்து ஒரு 15 ஒரு 18-20 நாள் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாள் வந்து எப்போ செக் பண்ணுறோன்றதையும் பொறுத்து நீங்கள் மாறும். அவசரப்பட்டு உடனே 1 நாள் 2 நாள் தள்ளி போய் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனால் கூட உங்களோட கிட்டில் வந்து ரொம்ப லேசான லைனோ நெகட்டிவோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும், நல்லா சூப்பரான பிங்க் லைன் வரும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லேசான லைன் வருது, லைட்டாக பிங்க் வருது, ஃபெயிண்ட் லைன் வருதுன்னா உடனே நெகட்டிவ் நம்ம பீரியட் ஆகிறதுக்கு இந்த ரெமெடி எடுக்கலாம் அப்படின்ற தவிர பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி அகெயின் 2-3-5 நாள் கழிச்சு 5 நாளைக்கு ஒரு முறை திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்மளோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பிரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்துல நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான எக் growth ஃபுட் என்னென்ன இருக்கு, ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், உங்க உடலுறவு சமயங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது, என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த கோர்ஸ்ன்ற டைட்டிலையும், ஸ்பெர்ம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்பெர்ம்ன்ற டைட்டிலையும், பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றீங்கன்னா ஃபெயிண்ட் லைன் நெகட்டிவ் இது மாதிரி நாள் தள்ளி போய் நெகட்டிவ் வந்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பிரெக்னன்சி டெஸ்ட்ன்ற டைட்டிலையும், அண்ட் நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்கு, பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னா என்னென்ன இருக்கு இயற்கை வழியில அப்படின்றத
க்ரோம் ரெமடிஸ்ன்ற டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டில்லையும் அண்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைட்டிலையுமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம சேனலில் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் பாசிட்டிவ் வர வாழ்த்துக்கள். உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வாரத்தில் 3 வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு எதை ட்ரை பண்ணணுன்ற தனி கைட்லைன்ஸாக அந்த மெம்பர்ஷிப்பில் தனி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.